வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட் பத்தின நிலவரங்களும் உங்களுடைய சில கேள்விகள், இந்த போர்ட்ஃபோலியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்களா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா கோல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4538 ரூபா பெர் அவுன்ஸ், அதாவது $4539 பெர் அவுன்ஸ்ங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 600லேருந்து, அதாவது 4600லேருந்து 4500 ஆயிருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் கூட கவனிச்சிருப்பீங்க, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல்டு ப்ரைஸ் வெகுவாக குறைஞ்சது. இதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. டாலர் இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகிறது ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. இந்த மீன் டைம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா $96.45, அதாவது $96.50 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. US டாலர் சொல்கிறேன். அப்போ அது ஸ்ட்ரென்த் ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா $96.28, 20 அந்த ரேஞ்ச் இருந்தது. இன்னைக்கு 50 தாண்டிடுச்சு. ஸோ இது மாதிரி அவங்களுடைய சைடில் ப்ளஸ்ஸும் இருக்குது. மேபி ஒருவேளை ஃபெட் இப்போ வந்து ரேட் குறைக்கிறதுக்கு, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 0.25 வரைக்கும் எக்ஸ்பெக்டட். பட் இப்போ பண்ண போகிறாங்களா இல்லை அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் இதில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் குறைக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்குது. 0.25லேருந்து 0.5 வரைக்கும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 கேரட் 14,870 ரூபா, நேற்றை விட 120 ரூபா கூட இருக்குது. சரிங்களா? ஸோ ஆசோலேஷன் இருக்குது. லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14,150 ரூபா இருந்தது. 13ஆம் தேதி ஏறினது உங்களுக்கே தெரியும். ஏறினதுக்கப்புறமும் இப்போ ஸ்டில் வந்து 14,850 இருக்குது. சில்வர் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸில் ஃப்ளாட்டாக 2 நாளாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 290 இருந்தது, இப்போ 300 இருக்குது. நிஃப்டி இன்னைக்கு எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக போய் முடிஞ்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். உங்களுக்கு லாஸ்ட் 1 வீக்காக கவனிச்சிங்கன்னா நான் உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், டபுள் பாட்டம் டச் பண்ணியிருக்கு. டபுள் பாட்டம் டச் பண்ணியிருக்குங்கிறதுனால இது வந்து ஜென்ரலாக இது வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது லாஸ்ட் 3 மந்த்ஸோட கன்சிகூட்டிவ் இது எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது, ப்ராபபிளி இது இன்னொரு டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபியூவல் ப்ரைஸ் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் SPRன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூவல் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட 70 நாளைக்கு உண்டான ஃபியூவல் ரிசர்வ் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு சைனாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 110 நாள்லேருந்து 140 நாளுக்கு உண்டான SPR அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ தொடர்ந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி, ஏன்னா டாலர் இன்க்ரீஸ் ஆனதுனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் சொல்கிறேன். ஐடி, டெலிகாம், அப்புறமா ஃபார்மா, இந்த 3 செக்டார் என்ன இருக்குனாக்கா ஈவன் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்த பொழுது கூட பாசிட்டிவாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்து PSU பவர் செக்டார், அதுக்கடுத்து PSU பேங்க்ஸு, மெட்டல்ஸு, கேஸ் அண்ட் ஆயில்ஸு. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குன்னு. PSU பேங்க்ஸு, PSU பவர், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கான growth கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு, தேவைக்கு அதிகமாக. இப்போ அது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. மெட்டல் சொல்ல தேவையில்லை, ஃபர்னஸோட எக்ஸ்பென்ஸ் கூடுதலாக ஆகிறதுக்கான காரணம் இருக்குங்கிறது ஒரு விஷயம் இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுக்கு அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களுக்கு வந்து எப்படி வாங்குறது, எந்த ஆப் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது தனியாக ஆப் இருக்கானா? அதெல்லாம் கிடையாது. உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, ஜீரோதா வச்சுருப்பீங்க, க்ரோ வச்சுருப்பீங்க. அதில் முக்கியமாக இன்றைக்கி ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா அந்த EGR எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் வந்து எனேபிள் ஆகிட்டதா அவங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்க. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ இன்றைக்கி ஜீரோதாவில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய செகண்ட் வேல்யூபிள் கம்பெனியாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்டெல் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து HDFC இருந்தது வேல்யூபிள் கம்பெனியாக. இப்போ அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட யார் வந்திருக்காங்கன்னா ஏர்டெல் வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏர்டெல்லில் வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் OTT மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு டேட்டா சென்டர், பெரிய அளவுக்கான டேட்டா சென்டர் வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லையா? இப்போ தொடர்ந்து நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு கேள்வி என்னென்னா, ஐடி செக்டார்லாம் வந்து தொடர்ந்து கீழே வந்துட்டே இருக்கு, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு. கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் அந்த ஸ்டேஜ் வந்த மாதிரி தெரியல. ஸ்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லெஸ் தென் 10% நீங்கள் வந்து ஐடி செக்டாரில் உங்கள் ஹோல்டிங் வச்சுக்கல, ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. நிறைய செக்டார்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்த 10 வருஷத்துக்கு மேஜிக்ஸ்லாம் நடக்க வேண்டிய செக்டார்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி தான், இப்போ அந்த செக்டாரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்னென்னா, கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கேபிட்டல் மார்க்கெட்டுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அப்கமிங் செக்டார் லிஸ்ட்டில் உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது. அப்போது நீங்கள் எப்போவுமே போல மாதிரி சாஃப்ட்வேர்னு காலத்துக்கும் போயிட்டே இருக்க முடியாது. டிஃபரன்ஸ் இருக்குது. மெட்டல் சம்மந்தமான இந்த இப்போ காப்பர், வேதாந்தா, ஜிங்க், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கூட எதிர்காலத்தில் நல்ல மேஜிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, மூவிங் ஆவரேஜ் 200 நாளுக்கான மூவிங் ஆவரேஜ்லாம் 10 ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுற பற்றிலாம் கேட்டிருக்கீங்க. அது கூட இல்லாமல் இந்த 1000 ரூபாய் மந்த்லிங்கிறதுலாம் சொல்லியிருக்கீங்க. 1000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் பற்றியும் கேட்குறீங்க. ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் சார்ட்,
நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு எடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணிப்போம், அசைன் பண்ணிப்போம். வாங்கலாமா ஒரு பொருளை, ஒரு ஷேரை வந்து நம்ம வாங்கலாமா வேணாமாங்கிறது எப்போ பார்ப்போம்னா அதுக்குண்டான சரியான ப்ரைஸ் வரும்போது தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதை வாட்ச் லிஸ்ட்டில் எதாவது நம்ம போட்டு வைப்போம். டெக்னிக்கல் சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ பெஸ்ட் ப்ரைஸா இல்லை ஃபர்தராக அப்கமிங் இதில் விழுமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு லாங் ரன்னுக்கு போகிறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டேர்முக்குலாம் போகிறதுக்கு டெக்னிக்கல் சார்ட் ஒன்றும் பெருசாக நெசசிட்டி இருக்காது. பட் இப்போ டைம்லி இப்போ நம்ம இருக்கிற ப்ரைஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மீன் டைம் 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தப்பே கிடையாது. 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து நம்ம வாங்குறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் போய் பிளாக் ஆகிடாதீங்க. 1000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்கே வாங்கக்கூடாது, 5000 ரூபாய் ஸ்டாக் இருந்தால் வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் எல்லா பக்கமும் இருக்கணும். சரிங்களா? பிகினர்ஸ் மேபி அப்படி யோசிப்பாங்க. பட் பீங் மெச்சூர்ட் இனஃப் பீப்புள் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான்லாம் வந்து 20,000 ரூபாய் ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே என்ன கான்செப்ட்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரோத்தை நோக்கி நகரணும். ஒரு சில ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக யூ ஹேவ் டு ஃபாலோ த 20,000 rupees இல்லையா? அந்த ரேஞ்ச் இருக்கும். அது நீங்கள் வேறு கலர் ஸ்டாக் இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 300 to 400 கிடைச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் சரி இதுதான் தவறுன்னு கிடையாது. இந்த 1000க்கு கீழே உங்கள் மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் எப்போவுமே சொல்கிறது தான். சரி, அடுத்த கேள்வி சுரேஷ் கேட்டிருக்காரு. சுரேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா கேஎன்எஸ் டெக்னாலஜி, ஐடிசி இதெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஓவர் எக்ஸ்போஷராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோரோவர் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் 20% நெகட்டிவ்ல இருக்குது. நான் என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் சரிங்களா உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து 5% அரவுண்ட் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 6% இருந்தால் கூட தப்பு இல்லை. பட் நீங்கள் என்ன கவனிக்க மறந்துட்டீங்கன்னா ஃபர்தராக நிறைய ஆப்ஷன் எல்லாம் இருந்திருக்கும், நிறைய செக்டர்லாம் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த கேஸில் மை ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் ட்ரிம்மிங் சொல்லுவாங்க. less than 10% ஆக்குங்க. பேலன்ஸ் இருக்கிறத எங்கெல்லாம் எந்த செக்டரில் மேஜிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோமோ, எந்தெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் மாற்றி வைக்கிறது ஃபார் பெட்டர். ஏன்னா இப்போ ஐடிசி வந்து அடுத்த 20% மேலே போகும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் மிஸ் பண்ணதான் நினைக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட வேகமாக போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் தப்பு பண்ணியாச்சு, பண்ண தவிர எப்படி சரி பண்ணணும்னா ட்ரிம்மிங் தான் ஒரே வழி. ட்ரிம்மிங் எப்படி பண்ணணும்னா less than 10% ஆக்கிடணும். ஆக்கிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய கேஷில் நீங்கள் எந்த செக்டர் எந்த கம்பெனி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸு. லாஸை பற்றி கவலைப்படாதீங்க. அது வந்து நீங்கள் எப்போ வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ தான் அது என்னது லாஸ். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, வேற ஒரு ஸ்டாக்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீலோட் பண்ணுறீங்க. அப்போ அங்கேருந்து அது வளர ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து சரியான ரூட்டும் கூட. அடுத்தது உங்களுக்கு கேள்வி என்னென்னா லொக்கேஷனை கேட்டிருக்காரு. எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போகும்பொழுது பாட்டம் ப்ரைஸ்க்கு போகலனா கூட இப்போ இருக்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. தப்பே இல்லை. இதுதான் சரி அப்படின்னு எந்த ப்ரைஸுமே கிடையாது. இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை இந்த ப்ரைஸில் வாங்கிக்கலாமா அப்படின்னு இந்த மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பல்கான ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பீரியாடிக்கலாக போங்க. மாதம் மாதம் போங்க. குறைஞ்சதுன்னா கவலையே படாதீங்க, அது ஒரு டிஸ்கவுண்ட்டாக நினச்சி, புரியுதுங்களா? குறைஞ்சதுன்னா அது ஒரு டிஸ்கவுண்ட்டாக நினச்சி அந்த மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை அது உள்ள தள்ளுங்க. அதுக்காக மொத்தமாக எதையும் டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னமும் உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து ஹரிகிருஷ்ணா என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து earning per share வளருது, பட் அது ஷேர் ப்ரைஸ் வளராமலே அப்படி தொங்கிட்டு கிடக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் வந்து ஓவராக நம்ம இப்போ ஒரு எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 5 வருஷமாக அது ஷேர் ப்ரைஸ் ஃப்ளாட்டாக இருக்கும், earning per share வளர்ந்துருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் ஷேர் ப்ரைஸ் வளரல? இத்தனைக்கும் ROE வந்து மோர் தென் 20% இருக்கும். அந்த கேஸ்லலாம் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு புக் வளராமல் இருக்கும். அது ஒன்று பார்த்துக்குங்க. புக் அப்படியே இருக்கும். நீங்கள் லாஸ்ட் 5 இயர்க்கு முன்னாடி 200 ரூபாய் பார்த்துருப்பீங்க புக் சைஸ், இப்போவும் 200 ரூபாய் பார்ப்பீங்க. க்ரோத் வந்து அதிகமாகணும், அப்போ தான் அந்த ROE-யோட கனெக்ட் ஆகாது. இல்லைன்னா எல்லா காலத்துலையும் ROE இருக்கும், பட் புக்கு வளரலைன்னா அந்த கம்பெனி எதுவும் யூஸ் இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது எதனால் வரும்னா அந்த PE வந்து ஆக்சுவலாக அதுக்குண்டான ஆவரேஜ் PE வந்து ஒரு வேளை 30 இருக்கலாம், நாம் 60 வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ earning per share வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது அது PE வந்து என்ன ஆகும்னா நார்மலைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இது மாதிரியான சம்பவங்களில் நம்ம உஷாராக இருந்திருக்கணும். அப்போ நம்ம கோட்டை விட்டுருந்தோம்னா இப்போ அதுக்குண்டான பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி PE 44 இருக்குது. எஃப்எம்சிஜியில் என்ன இருக்குது, அது 44 இருக்குது, ஒன்றும் யூஸ் இல்லாத ஒரு பாயிண்ட் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு எதுக்காக அது வந்து earning per share ஏறி இது இறங்கலைன்னா அது டவுன் கிரேடிங்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அந்த டவுன் கிரேடிங் நடந்துட்டு இருக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈவன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி சில டவுன் கிரேடிங்லாம் நடந்திருக்கும். டிசிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அது தேவைக்கு அதிகமாக அதோட PE வந்து
அதிகமாக போனது தான் அது பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். டவுன்கிரேட் ஆகுறதுங்கிறது டைம் டு டைம் நடக்கும். அடுத்தது உங்களோட கேள்வி என்ன, அட்வைஸ் ஹவு டு ஹெட்ஜ் போர்ட்ஃபோலியோன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, கோல்டு வாங்கி வைங்க, லேண்டில் போட்டு வைங்க, எஃப்டியில் போட்டு வைங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு ஸ்டாக் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டுமே ஹெட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், பண்ண முடியும். பண்ணி இருக்கணும். எல்லாருமே அதை முதல்ல கற்றுக்கிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கணும். தெரியாமல் உள்ளே வந்திருந்தீங்கன்னா கற்றுக்குங்க. பேசிக்காக ஒரு 30% நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் புஷ் பண்ணணும். 30% நீங்கள் ஃபினான்ஷியல்ஸில் தள்ளி விடணும். அப்புறம் 70% தான் சைக்கிளிக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒன்று புரியுதா? சைக்கிளிக்லேயே ஒரு 10 செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே ஒரு செக்டார் ஃப்ளரிஷ் ஆகும், ஒரு செக்டார் வந்து படுத்து தூங்கும். அப்போ இந்த படுத்து தூங்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த ஃப்ளரிஷ் ஆகிற செக்டார் வந்து ஹெட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா போன 5-6 வருஷமாக பெரிய க்ரோத் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த சினாரியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, எஃப்எம்சிஜி மாதிரி அதே நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் போய் பாருங்களேன். டிஃபென்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாம் வேகமாக வளர்ந்துருக்கும். கெமிக்கல் பாருங்கள் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அதுவே நீங்கள் வந்து ஒரு மெட்டல் அண்ட் மைனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நகர்ந்துருக்கும். அது மாதிரி ப்ராப்பராக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சது 12 செக்டாராவது இருக்கணும். இந்த பேங்கிங், நான் பேங்கிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் ஒரு 30%, 70% இந்த சைக்கிளிக்லையும் ப்ராப்பராக நீங்கள் பிரித்து வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரைட்? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்றதெல்லாம். நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ப்ளஸ் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே இண்டக்ஷன் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு இண்டக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 3 hour கிளாஸு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹவு டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர், எப்படி ஆகுறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.